சபாநாயகர் நடுநிலையோடு செயல்படாமல் ஆளுங்கட்சி உறுப்பினர் போல் செயல்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. சபாநாயகர் சட்டப்பேரவையில் தேவையற்ற வார்த்தைகளை உபயோகப்படுத்துவதாகவும் குற்றச்சாட்டு. தமிழக சட்டப்பேரவை சபாநாயகர் பெரும்பாலான நேரங்களில் ஒருதலைபட்சமாக செயல்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. பிரச்சனைகளை பேரவையில் எடுத்துக் கூறி அமைச்சர்களின் பதிலை பெற முடியவில்லை, மாறாக சபாநாயகரே குறுக்கிட்டு பதிலளிப்பதாகவும் குற்றச்சாட்டு. சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள் பேசும்போது சபாநாயகர் இடையூறு செய்வது ஏன் என எதிர்க்கட்சித் தலைவர் கேள்வி. யாருடைய கட்டளையின்படி எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசும்போது சபாநாயகர் இடையூறு செய்கிறார் என காட்டமான கேள்வி. சட்டப்பேரவை நிகழ்ச்சியை ஆண்டுக்கு 100 நாட்கள் நடத்தப்படும் என்று திமுக தேர்தல் அறிக்கை அளித்த நிலையில் சபாநாயகர் ஆளுங்கட்சியின் எண்ணத்திற்கு ஏற்ப குறைந்த நாட்களே பேரவை நிகழ்வை நடத்தியுள்ளார். 400 நாட்கள் பேரவையை நடத்தியிருக்க வேண்டிய நிலையில் 116 நாட்கள் மட்டும் நடந்துள்ளதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் குற்றச்சாட்டு. சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவரான தான் பேசும்போது நேரலை ஒளிபரப்பு செய்யாதது ஏன் என கேள்வி. சட்டப்பேரவையில் முதலமைச்சர், அமைச்சர்கள் பேசும்போது மட்டும் நேரலை செய்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. மக்களுக்கு ஒன்றுமே இல்லாத வெற்று பட்ஜெட்டை மறைக்க ஒரு வீடியோ ஷூட் நடத்தி வெளியிட்டுள்ளார் ஃபெயிலியர் மாடல் அரசின் விளம்பர மாடல் ஸ்டாலின். உலக பொருளாதார அறிஞர்களுடன் இணைந்து இந்த பட்ஜெட்டை தயாரித்ததாக அவர் கூறியிருப்பது இந்த பொருளாதார ஆண்டின் நல்ல நகைச்சுவை என அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். தன் பட்ஜெட் பற்றி தலைமைச் செயலக ஊழியர்கள், ஆசிரியர்கள், இதர அரசு ஊழியர்கள், விவசாயிகள், தொழில் முனைவோர், உழைக்கும் மக்கள் நினைப்பது என்ன என்பதை அறியாமல் போட்டதால் பட்ஜெட் ஹிட் ஆகிவிட்டது என்று சினிமா வசனம் பேசுகிறார் ஸ்டாலின். பட்ஜெட் ஹிட் ஆவது என்பது அறிவிப்பதில் இல்லை, செயல்படுத்துவதில் என்பதே உண்மை. அப்படி பார்த்தால் திமுக ஆட்சிக்கு வந்து போட்ட 5 பட்ஜெட்டுமே அட்டர் ஃபிளாப் தான் என்று கழக பொதுச் செயலாளர் கடும் தாக்கு. 72 ஆண்டுகால தமிழ்நாட்டு ஆட்சிகளின் மொத்த கடனையும் 4 ஆண்டுகளில் வாங்கி கடன் வாங்குவதில் ரெக்கார்ட் பிரேக் மற்றும் பிளாக்பஸ்டர் சாதனை செய்த ஒரே முதலமைச்சர் ஸ்டாலின் தான். இந்த பட்ஜெட் தான் தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் திமுகவின் இறுதி பட்ஜெட் என்பதே மக்களின் கருத்து என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் விமர்சனம். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த டியூஷன் ஆசிரியர் போக்சோவில் சிக்கினார். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் பள்ளி குழந்தைகள் பாலியல் வன்கொடுமையில் பாதிக்காத நாளே இல்லை என மக்கள் வேதனை. திண்டுக்கல் சின்னாளப்பட்டியில் 8ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞர் போக்சோ சட்டத்தின் கீழ் சிக்கினார். திமுக ஆட்சியில் பள்ளி மாணவிகளுக்கு எதிரான குற்ற சம்பவங்களை அப்பா ஸ்டாலின் கண்டுகொள்ளாததால் பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு. கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே வீட்டை விட்டு வெளியேறிய 14 வயதுடைய சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த வழக்கறிஞர் போக்சோ சட்டத்தில் பிடிபட்டார். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் காவல்துறை ரோந்து பணிகளை முறையாக மேற்கொள்ளாததால் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாதது மீண்டும் நிரூபணம். பட்ஜெட்டும் ஹிட், தமிழும் ஹிட் என ஆங்கிலத்தில் கூறிய தமிழக முதல்வருக்கு வெற்றி என்ற தமிழ் வார்த்தை கூட பயன்படுத்த தெரியாதா என மக்கள் கேள்வி. செம்மொழி இருக்க வேறு மொழி எதற்கு என்றும் தன்னைத்தானே தமிழின் பெருமை பேணுபவராக கூறி வெற்று முழக்கமிட்டவர்கள் தற்போது தமிழ் மொழியை புறக்கணிப்பது ஏன் என்றும் மக்கள் கேள்வி. தமிழை வளர்க்க குடும்பமே பிறந்ததென்று கூறும் முதல்வருக்கே வெற்றி என்ற தமிழ் சொல் தெரியவில்லையா என மக்கள் கேள்வி. வரவு செலவை பட்ஜெட் என்றும் வெற்றியை ஹிட் என்றும் ஆங்கிலத்தில் பேசிவிட்டு தமிழ் மொழியை உலகில் உயர்த்துவோம் என்று கூறுவதெல்லாம் அனைத்தும் விளம்பரத்திற்கு மட்டுமா என மக்கள் கேள்வி. ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அருகே மதுபோதையில் இருந்த கட்டிட தொழிலாளியின் தலையில் கல்லை போட்டு கொடூர கொலை.
மது என்ற அரக்கனால் தினந்தோறும் கொலை சம்பவங்கள் நடைபெறுவதால் பொதுமக்கள் கவலை. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் முன்விரோதம் காரணமாக இளைஞர் கொலை செய்யப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. திமுக ஆட்சியில் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக கொலை சம்பவங்கள் அரங்கேறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை கோட்டூர்புரத்தில் பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய 2 ரவுடிகளை வெட்டி கொலை செய்துவிட்டு மர்ம நபர்கள் தப்பியோட்டம். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் கொலை, கொள்ளை, வழிப்பறி மற்றும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் சர்வசாதாரணமாக நடைபெறும் நிலையில் முதலமைச்சர் கும்பகர்ண தூக்கத்தில் இருந்து எப்போது எழுவார் என மக்கள் கேள்வி. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே தமிழ்நாடு கிராம வங்கியில் அதிகாலை நேரத்தில் கொள்ளை முயற்சி அரங்கேறியதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் காவல்துறையினர் ஆழ்ந்த கும்பகர்ண உறக்கத்தில் இருப்பதால் கொள்ளையர்கள் சுதந்திரமாக சுற்றித் திரிவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னையில் சுகாதார சான்றிதழ் வழங்குவதில் பெரும் முறைகேடு நடைபெற்றுள்ளதாக அதிர்ச்சி தகவல். சம்பந்தப்பட்ட இடங்களில் முறையாக ஆய்வு இல்லாமல் சான்று வழங்கும் மண்டல சுகாதார அதிகாரிகள் வார்டு அலுவலகங்களின் பரிந்துரைப்படி சான்றிதழ்கள் கிடைப்பதால் பொதுமக்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியான நிலையில் இதுதான் உள்ளாட்சியில் நல்லாட்சியா என மக்கள் கேள்வி. திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் தெருநாய்கள் தாக்குதலால் ஆடுகள் தொடர்ந்து பலியாவதால் தங்களுக்கு கடும் நஷ்டம் ஏற்படுவதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. கடந்த ஆண்டு மட்டும் 2000க்கும் மேற்பட்ட ஆடுகள் மாயமான நிலையில் 2 கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டும் விவசாயிகள் விடிய அரசு இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் குற்றச்சாட்டு. சிறை கைதிகளுக்கு தலா 135 ரூபாய், மோப்ப நாய்களுக்கு தலா 200 ரூபாய் வழங்கும் திராவிட மாடல் அரசு ஆதி திராவிட விடுதி மாணவர்களின் தினசரி உணவிற்கு 50 ரூபாய் மட்டுமே வழங்கும் அவலம். இதுதான் திராவிட மாடல் என பெருமை பேசும் ஸ்டாலினின் சமூக நீதியா? இதுதான் கல்விக்கான ஒதுக்கீடா என ஆதி திராவிட விடுதி மாணவர்கள் உரிமை கேள்வி. தமிழ்நாட்டில் தொடர்ச்சியான மின்கட்டண உயர்வால் பொதுமக்கள் தங்கள் வருமானத்தில் பெரும் சுமையை சந்தித்து வரும் நிலையில் டான்ஜெட்கோவின் வருமானம் 2023-24 நிதியாண்டில் பல ஆயிரம் கோடி ரூபாயாக உயர்வு. மின் நிறுவனங்கள் லாபத்தில் இயங்குவதற்காக மக்களிடமிருந்து வசூலிக்கப்படும் வருமானத்தை அரசாங்கம் சாதனையாக முன்வைப்பது நியாயமா என்று கேள்வி எழுப்பியுள்ள மக்கள் திமுக அரசு இனியாவது மின்சார கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்று வலியுறுத்தல். வருகிற ஜூன் 26 நாடு முழுவதும் மின்வாரிய ஊழியர்கள் மற்றும் பொறியாளர்கள் வேலை நிறுத்த போராட்டம் நடத்தப்போவதாக அறிவிப்பு. மின்சார விநியோக நிறுவனங்களை தனியார் மயமாக்கும் மத்திய அரசின் திட்டத்திற்கு எதிராக போராட்டம் நடத்த அறிவிப்பு. சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் கடந்த 4 ஆண்டுகளாக கும்பகர்ண தூக்கத்தில் இருந்துவிட்டு அங்கன்வாடியில் 7783 பணியிடங்களை நிரப்புவதாக கூறிய திராவிட மாடல் அரசு மாநிலம் முழுவதும் 20,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் உள்ள நிலையில் தேர்தலை கருத்தில் கொண்டு 7783 பணியிடங்களை மட்டும் நிரப்புவதாக கூறுவது வெறும் கண் துடைப்பு நாடகம் என அங்கன்வாடி பணியாளர்கள் குற்றச்சாட்டு. தமிழ்நாடு முழுவதும் அங்கன்வாடி மற்றும் மதிய உணவுக் கூடங்கள் 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்படும் என அறிவிப்பு. கடந்த 4 ஆண்டுகளாக ஆழ்ந்த கும்பகர்ண தூக்கத்தில் இருந்துவிட்டு தேர்தலுக்காக இதுபோன்ற நாடகங்களை அரங்கேற்றுவதுதான் திராவிட மாடலா என பெற்றோர் கேள்வி. திமுக அரசு நிர்வாக சோம்பேறித்தனத்தால் வன சீருடை பணியாளர் தேர்வு குழுமம் முடக்கப்பட்டுள்ளதாக வனத்துறையினர் குற்றச்சாட்டு. கடந்த சில ஆண்டுகளாக காலியாக உள்ள ஆயிரக்கணக்கான பணியிடங்களை முறையாக நிரப்பாததால் வனக்கடத்தல், தீ விபத்துக்கள் போன்றவை அதிகரித்துள்ளதாகவும் வனவிலங்குகளை பாதுகாப்பது போன்ற பணிகள் தேக்கமடைந்துள்ளதாகவும் அதிர்ச்சி தகவல். சைபர் குற்றங்கள் வேகமாக அதிகரித்து வரும் நிலையில் கடந்த 6 மாதங்களில் மட்டும் 500 கோடி ரூபாய் அளவிற்கு மோசடிகள் நடந்துள்ளதாக உயர்நீதிமன்ற நீதிபதி கவல். வாட்ஸ்அப் மற்றும் பேங்கிங் மூலம் அதிக அளவில் மோசடி அரங்கேறி வரும் நிலையில் திராவிட மாடல் வழக்கம்போல் ஆழ்ந்த கும்பகர்ண தூக்கத்தில் இருக்காமல் காவல்துறை, ஊடகங்கள் மூலம் அரசு இனியாவது விழிப்புணர்வை ஏற்படுத்துமா என மக்கள் கேள்வி.
சேலம் மாவட்டம் ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் டயர் பஞ்சராகி பழுதாகி நின்ற வாகனத்தை சரி செய்த பொதுமக்கள். வாகனம் பழுதடைந்தால் அரசு பழுது நீக்கும் வாகனம் உள்ள நிலையில் மருத்துவமனைக்கு வந்த நோயாளியின் உறவினரை பழுது பார்க்க வைப்பதுதான் திராவிட மாடலின் லட்சணமா என பொதுமக்கள் கேள்வி. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே ஒப்பிலியப்பன் கோவிலில் கருட கொடியேற்றத்துடன் தொடங்கிய பங்குனி பெருந்திருவிழா. பொன்னப்பர் மற்றும் பூமி தேவி தாயாரை மனமுருக வழிபட்ட பக்தர்கள். காஞ்சிபுரம் தேவராஜ பெருமாள் கோவிலில் 2ஆம் நாள் தவண உற்சவத்தில் காளிங்க நர்த்தன அலங்காரத்தில் எழுந்தருளிய வரதராஜ பெருமாள். தாயாருடன் மண்டபத்தை சுற்றி வந்த பெருமாளை திரளானோர் மனமுருக வழிபாடு. கடலூர் மாவட்டம் புவனகிரியில் உள்ள ராகவேந்திரர் கோவிலில் சீர்வரிசை பொருட்களோடு வெகு விமர்சையாக நடைபெற்ற தில்லை கோவிந்தராஜ பெருமாள் திருக்கல்யாணம். திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம்.